பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிந்திருக்கின்றான். எங்கு அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்யப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து பெருமை பாராட்டி மலக்குகளிடத்திலே பேசுகின்றான் என்று நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அப்படிப்பட்ட உயர்வான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை தஆலா நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கின்றான், وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي سَيَدْخُلُونَ فِي جَهَنَّمَ دَاخِرِينَ. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் காஃபிரில் வரக்கூடிய வசனத்தில், وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي, என்னிடம் கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நீங்கள் கேட்பதை தருகிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றார். துவா ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி 5 நேரம் தொழுவது ஃபர்லோ, அதே மாதிரி இந்த இடத்துல கட்டளை துவா செய்ய சொல்கின்றான். நீங்கள் அலுமு சூரா பார்த்தீங்கன்னா அது முழுமையாக இப்போ அல்ஹம்து அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு என்ன செய்வீங்க, கடைசியில் அல்லாஹ்ட்ட உங்களுடைய துவா கேட்குறீங்க. தொழுகை என்பது ஒரு துவா. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னால், என்கிட்ட கேளுங்க தருகிறேன் என்று இந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்கின்றான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துவா முஹுல் இபாதா. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் துவாவாகப்பட்டது அதாவது மூளையாக இருக்கிறது. வணக்கத்தினுடைய மூளை எப்படி ஒரு மனிதனுக்கு மூளை அவசியமோ அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு பேசிக்காக இருக்கிறது துவா. அதனால் இந்த துவாவை கொண்டு நாம் அனைத்து விஷயம் நடந்து கொள்ளலாம். இப்போ நான் கடைசியாக ஒருத்தவங்க இந்த குடிக்கு அவங்க துவா செஞ்சு உடனடியாக, அதாவது அவங்க 15 நாள் தான் ஓதுனாங்க, குடிச்சிட்டு கணவன் அடிக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளை சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மிடத்தில் என்ன ஓதுன்னு கேட்டாங்க. நம்ம ஓத வேண்டிய விஷயம் சொல்லிவிட்டு துவா செய்ய வேண்டிய விஷயமும் கற்றுக் கொடுத்தோம். நேற்று அவங்க கால் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் எனக்கு மிகப்பெரிய அற்புதமாக உணர்கின்றேன். கணவன் குடிப்பதை நிப்பாட்டிட்டார். பையன் நான் சொல்வதெல்லாம் கேட்கின்றான். மிகப்பெரிய அற்புதமாக உணர்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அதாவது பேசினாங்க, டெலிஃபோனில் பேசினாங்க. ஆகவே அப்படிப்பட்ட துவாவை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். துவாவை கொண்டு நீங்கள் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் சாதித்துக் கொள்ளலாம். நமக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையுமே அடைந்து கொள்ளலாம். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சில பேருக்கு பார்க்கலாம், கடன் பிரச்சனை இருக்கும், மலை மாதிரி, கவலைப்பட தேவையில்லை. துவாவை கொண்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். கல்யாண தடைகள் இருக்கும், துவாவை கொண்டு சரி செய்து கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் துவாவை கொண்டு சரி செய்து கொள்ளலாம். எல்லாமே இப்போ நான் சொன்னேன்னா லிஸ்ட்டு போட்டே இருக்கணும். என்ன அதே மாதிரி நோய், எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி தான், துவாவை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அது எப்படி நம்ம சொல்லித்தரலாம் லாஸ்ட்டில் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் தான் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபதஹ லஹு பாபு ஃபி துஆ மின்கும் ஃபதஹத் லஹு அப்வாபுல் இஜாபா. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யாருக்கு துஆவுடைய வாசல் திறக்கப்பட்டதோ அவருக்கு இஜாபா, அதாவது பதிலுடைய வாசலும் திறக்கப்பட்டு விட்டது. யாருக்கு துஆவுடைய வாசல் திறக்கப்பட்டதோ அவருக்கு பதில், அல்லாஹ்வுடைய பதிலுடைய வாசலும், அதாவது 2 வாசல், துஆ செய்கிறது ஒரு வாசல் போகுது, உடனே பதில் வரக்கூடிய வாசல் அதுவும் திறக்கப்பட்டு பதில் கிடைக்கிறது, கேட்டது கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. இஜாபான்னு சொன்னால் கேட்டது கிடைக்கிறது, அதான் இஜாபான்னு சொன்னால் அபுவாபுல் இஜாபா,
அவங்க கேட்டது கிடைக்கக்கூடிய அந்த கதவும் திறக்கப்பட்டு அது கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த துவாவை செய்து பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அரபியில் கேட்குறீங்க, அரபியில் கேட்குறது அல்ஹம்துலில்லாஹ் பறக்குது. ஏன்னா நபி சொல்ல விஷயங்களே அரபியில் கேட்குறது பறக்குது. ஆனால் அதை விளங்கி கேளுங்க. விளங்கி கேட்காம இருந்தாலும் பறக்கத்தான். ஆனால் அது விளங்கி அந்த அர்த்தத்தை அறிந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அதை உணர்ந்து உள்ளுணர்வோட உணர்ந்து துவா செய்ய வேண்டும். நீ யார்கிட்ட துவா செய்கிறீங்க? வானத்தை படைத்த அல்லாஹ்வோட துவா செய்கிறீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது துவா எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், லா யருத்து கதா இல்ல துஆ. விதி இருக்கிறது அல்லவா, விதி எழுதின விதி யாரும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த துவா என்ன செய்யுமா? விதியை மாற்றுமா. நீங்கள் செய்யக்கூடிய துவாவாகப்பட்டது விதியை மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு இருக்கிறது. காரணம், விதியை எழுதியவன் அல்லாஹு தாலா. அந்த அல்லாஹ்விட்டையே நீங்கள் துஆ செய்யும் பொழுது அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த எழுதி தடுத்துடுகின்றான். ஆகவே இது அல்லாஹ்னால மட்டும்தான் முடியும். விதியை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் மட்டும்தான் முடியும். அதை வந்து இந்த துவாவை கொண்டு, அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவாவை கொண்டு நீங்கள் என்ன சரி செய்து கொள்ளலாம். வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லா பிர். அந்த ஹதீஸை தொடர்ந்து ஒரு திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் தொடர்ந்து வருகிறது. உங்களுடைய வயசு அதிகமாகணும்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக நன்மை செய்யுங்க. அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து வரனால சொல்கிறேன் உங்களுக்கு. அது அன்பிக்கிறவர்களே, இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை சந்திக்க போகக்கூடிய சமயத்தில் மலையில் போய் சந்திப்பாங்க, தூர் மலையில் போய் சந்திப்பாங்க. அப்போது போய் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. அவங்க போகிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, எனக்கு வந்து பிள்ளை இல்லை, துவா செய்யுங்க அல்லாஹ்ட்ட அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. போயிட்டு அல்லாஹ்ட்ட சொன்னால், யா அல்லாஹ், இந்த பொண்ணு அவங்க பல விஷயங்களை பேசி முடித்த பிறகு இந்த பொண்ணு விஷயமா யா அல்லாஹ், இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, உன் கிருபையை கொண்டு குழந்தை கூடிய அல்லாங்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த பெண்ணுக்கு எழுதி விட்டேன், அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கி வெளியே எழுதி விட்டேன் அப்படிங்கிறான். உடனே வந்து என்ன செய்கிறாங்க? சொல்லிடுறாங்க அந்த பொண்ணுகிட்ட, உனக்கு எழுதப்பட்டுச்சுப்பா, உனக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு. அதே மாதிரி ரெண்டாவது தடவை போகிறாங்க. ரெண்டாவது தடவை அந்த பொண்ணு சொல்கிறாங்க. திரும்பவும் போய் கேட்குறாங்க. திரும்பவும் அல்லா பேர் சொல்லியிருந்தான். வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு மூணாவது போகும்போது அந்த பொண்ணு அங்கே நிற்கிறாங்க. அவன் கையில் குழந்தை இருக்குது. அப்போது அவனுக்கு கேட்குறாங்க, இது யார் குழந்தை? என் குழந்தை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டு என்ன செய்கிறாங்க? அல்லாட்ட போய் சொல்கிறாங்க, யாரெல்லாம் பேசிட்டாங்க, யாரெல்லாம் இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னாயே, இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண் என்னிடத்துல துவா செய்தாள், யா அர்ஹமுர் ராஹிமீன், அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையவனே. அர்ஹமுர் ராஹிமீன், அதாவது அருளுக்கெல்லாம் அருளானவனே, அதான் அருளுக்கெல்லாம் அருளானவனே என்று என்னை அவள் வந்து அழைத்தாள். அப்போது என்னுடைய அந்த அருளாகப்பட்டது சுரந்து நான் நினச்சிட்டேன், அந்த பெண்ணுக்கு குழந்தையை கொடுத்து விட்டேன். அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போது அதே அல்லாஹ் தான் அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை எழுதுறான். ஆனால் இந்த துவாவின் பிறகு என்ன செய்யுது? என்னுடைய துவா அவங்க கேட்ட, அதாவது ஹதீஸ் வருது, இன்ன ரஹமதி கலபத் கதபி, அல்லாஹ் சொல்வதாக, என்னுடைய ரஹமத் இருக்கிறது அல்லவா, ரஹமத்துனா இரக்கம், கிருபை, அது வந்து என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. அல்லாஹ் பயங்கர கோபக்காரன், அல்லாஹ் கோபம் முடிஞ்சிச்சு. ஆனால் அவனுடைய ரஹமத் இருக்கு இல்லையா, அந்த கோபத்தை மிகைக்கிறதுனால தான் எவ்வளோ மனிதர்கள் அத்தனை பேரும் உலகம் முழுவதும் பாவம் செய்யும் பொழுது என்ன செய்யலாம்? அல்லா தஆலா அவர் ரஹமத்தின் காரணம், யாரோ ஒரு ஆள் எங்கே செய்வது நன்மையின் காரணமாக, துவாவின் காரணமாக எல்லாரையும் பாதுகாக்கின்றான். ரஹமத், அவருடைய ரஹமத் அப்படிப்பட்டது. அப்போது இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் ஆகப்பட்டது அந்த துவாவுடைய பரக்கத்து என்ன செய்யுது? அதான் அந்த நிமிஷம் சொன்னாங்க இல்லையா, லா யருத்துல் கதா இல்ல துவா, அதாவது விதியை மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறோம் நேரடியாக. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய உயர்ந்த பேரை கொண்டு அளவற்ற அருளாளனே, அருளுக்கெல்லாம் அருளாளனே அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். சரிங்களா? இப்போ நம்ம அதில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்ட்ட துவாவை செய்ய இருக்கிறது. நம்ம அந்த பேர் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அந்த பேர்களை சொல்லி கேட்கும்போது இன்னும் என்ன செய்யுது? பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஓகேங்களா? அப்போது அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க சொல்கிறான், கேட்டால் தருவதாக சொல்கின்றான். அப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லி காமிக்கிறாங்க, துவாவை பற்றி சொல்லி காமிக்கிறாங்க. அத்வா யன்ஃபஉ மிம்மா நஸல, நம்ம துவா செய்கிறது நமக்கு இறங்கிய கஷ்டத்தை நீக்கும். என்ன செய்யுமா? நமக்கு இறங்கிய கஷ்டத்தை நீக்கும். ஓ மிம்மா லம் யன்சில், சில கஷ்டங்கள், சோதனைகள், பயங்கரமான சோதனை இறங்க நிற்குமா, அதையும் தடுத்துருமா. துவாடி சிறப்பாக பாருங்கள்.
நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாஹ் துவா செய்வோம், அந்த கஷ்டத்தை நீக்கிறோம். நமக்குன்னு நல்லா விதிச்சிருக்கான் இல்லையா, அந்த விதியை இது தடுக்குமா, அதான் அந்த விதியை தடுக்கக்கூடிய விஷயம். சரியா? வ மிம்மா நஸல் வ இன்னல் பலா ல என்சிலு, அதாவது வானத்திலிருந்து நமக்கு விதிக்கப்பட்ட அந்த பலாய், அந்த முசீபத்துக்கள் கஷ்டங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த துவா என்ன செய்யுமா, அப்படியே வானத்தில் போய் அதை தடுத்துக்கிட்டு இருக்குமா. அது கீழே வருமா, இது மேலே வருமா, இப்படியாக ரெண்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குமா, அந்த வானத்தில் நின்றுகிட்டே இருக்கும். இதுவரை கியாமத்து நாள் வரையிலும் இவர் போய் செஞ்சிருவார். பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படிலாம், இது வந்து முஸ்ததரக் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க எவ்வளோ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், தன் அடியார்களுக்கு வந்து இந்த துவா அவனிடத்துல செய்யக்கூடிய துவாவை கூட என்ன செய்யும், அவனை விதித்த அந்த விதியை மாற்றுகின்றான், கஷ்டத்தை மாற்றுகின்றான். அவங்க அன்புக்கு நம்ம என்ன செய்யணும், துவாவை கொண்டு என்ன செய்யலாம், எல்லா விஷயத்தையும் அடைந்துக்கிற முடியும். ஒன்று ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ. இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்விடத்தில் துவாவை விட ஒரு சிறப்பான ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க. துவா வந்து ரொம்ப சிறப்பு, அல்லாஹ்ட்ட கேட்கறது. அப்போ துவா என்பது என்னன்னா, அல்லாஹ் இதை நிரூபிக்கக்கூடிய ஒன்று. துவா எப்படின்னா, நீ என்ன படைச்ச, நீ என்ன கொடுத்தாகணும் என்று நிரூபிக்கக்கூடிய ஒன்று. அப்போ நம்ம அந்த நிலைமையில் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் விரும்புறாங்க. ஹதீஸ் லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ, அதாவது அல்லாஹ் இடத்துல துவாவை விட ரொம்ப சிறப்பானது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதிகமாக துவா செய்து பழகிக்கொள்ளணும், இம்மை மறுமையை கேட்கணும். அது மாத்திரம் அந்த துவாவின் காரணமாக என்ன செய்யலாம், இம்மையை எடுத்து கொள்ளலாம், மறுமையை எடுத்து கொள்ளலாம். இன்னொரு இடத்துல நபி சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய குணம் எப்படின்னா, மல்லம் யஸலில்லாஹு யக்தபலி. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். எந்த அளவுக்கு அல்லாஹ் கோவக்காரன்னு சொன்னால், அல்லாஹ்ட்ட கேட்கலன்னு சொன்னால் அல்லாஹ் கோவப்படுவானா. அல்லாஹ்ட்ட கேட்கலன்னு சொன்னால், மனிதர்கிட்ட கேட்டால் கோவப்படுவாங்க. சரியா? மனிதர்கிட்ட கேட்டால் கோவப்படுவாங்க. ஒரு பெரிய குடல் இருக்கான்னு, கொடையுள்ளல் இருக்கிறார் அப்படின்னு தெரியுது உங்களுக்கு, நீங்கள் போய் முதல்ல கேட்பீங்க, கொடுத்துருவார். ரெண்டாவது போட்டிங்கன்னா ஒழிஞ்சிக்கிடுவார். ஏன்னா கொடுத்தா அவருக்கு அப்புறம் அவர் என்ன செய்யணும், யார்கிட்ட போய் கேட்குற மாதிரி ஆகி போயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹஸானா அப்படி கிடையாது. இந்த நபிசா சொல்லிக்கிறாங்க, உலகத்தில் இப்போ இருக்கக்கூடியவங்க, நீ வரக்கூடியவங்க, இதுக்கு முன்பு உள்ளவங்க, ஜின்னு வர்க்கம், மனித வர்க்கம், எல்லா உலகத்தில் ஒன்றாக கூடி அல்லாஹ்ட்ட அவங்க எதெல்லாம் கேட்டாலும், எதை கேட்டாலும் சரி தான், எல்லாரும் நமக்கு என்ன தெரியும், உலகளவு நன்மை கூட கேட்போம். அதே மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. கேட்டாலும் அல்லாஹ் அதை எல்லாருக்கும் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய இந்த பொக்கிஷன் இருக்கு இல்லையா, அவனுடைய பொக்கிஷத்தில் எவ்வளவு குறையும்னு சொன்னால், ஒரு ஊசியை கடலில் விட்டு எடுத்தால் எவ்வளோ குறையும், ஒரு சொட்டு குறையுமா, ஒரு சொட்டில் 1000ல் 1 கூட குறையாது. அந்த அளவு கூட குறையாதுங்கிறாங்க. குறையுன்னு சொல்லலை, சரியா, விட்டெடுத்த குறையும்ல, அந்த அளவு கூட குறையாது. அவன் அல்லாஹ்வுடைய ஹஸானா வந்து நிரம்பக்கூடியது. சொர்க்கத்தில் நம்ம எப்படின்னா, நம்ம சொர்க்கவாசிகளுக்கு வந்து பழங்கள் வேணும் விரும்புகிறாங்கன்னா, அந்த மரம் என்ன செய்யும், அப்படியே சாஞ்சு வரும். அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அந்த பழம் போயிடும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. எந்த பழத்தை பறிச்சாங்களோ அந்த இடத்துல திரும்ப ஒரு பழம் வந்துடும். உடனே குறையாது. எந்த பழம் சாப்பிட்டாலும் சரி தான், அங்கே குறைவு என்பதே இல்லை, நிறைவானது தான் சொர்க்கம். சரிங்களா? ஆகவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹஸன் நிறைவானது, அந்த குறைவைக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஹஸானா உள்ள அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கலன்னு சொன்னால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். அதே மாதிரி நபி சொல்லி காமிக்கிறாங்க, லா தஅஜிஸு ஃபித் துஆ, நீங்கள் வந்து துவா செய்வதில் நீங்கள் வந்து கஞ்சித்தனமோ அல்லது துவா செய்வதை விட்டு விடாதீங்க, அதில் துவா செய்யாமல் இருக்கிறாதீங்க. ஏன்னு சொன்னால், யார் துவா செய்யாங்களோ அவங்க ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க, அழிக்கப்பட மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க, அழிக்கப்பட மாட்டாங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அழிக்கப்பட கஷ்டம் வர்றது, குடும்பத்தில் பிரச்சனை வர்றது, ஏற்படுறதுலாம் அதெல்லாம் ஒன்றாமல் எல்லாத்தையும் எல்லாம் காப்பாற்றுருவோம் துவாவின் காரணமாக. அப்படிப்பட்ட இந்த துவா வந்து என்ன சொன்னால், இப்னு ஹிப்பான் வரக்கூடிய ஹதீஸ். ஆகவே இன்னும் ரொம்ப இருக்குது. நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, எப்போ திரும்பியில் வரக்கூடிய சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய துவா கஷ்டமான சமயத்தில் கபூலாகணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை அதை என்ன தெரியுமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா, அப்போ என்ன செய்யுங்க, துவா செஞ்சுட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு கஷ்டமான சமயத்தில் கேட்கக்கூடிய துவா உடனே கபூலாகும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, எல்லாருக்கும் சொத்து சுகம் எல்லாமே இருக்குது, எல்லா கஷ்டமாக இருக்குது, அப்போவும் துவா செஞ்சுட்டே இருங்க. எல்லாம் எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாட்ட கேளுங்க, சொர்க்கத்தை கேளுங்க, உலகத்தை கேளுங்க, எல்லாமே கேளுங்க. சரியா? அப்போ என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை என்ன செய்யலாம், அதை என்ன செய்வானா,
நீங்கள் அந்த சமயத்தில் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்வான். ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து அல்லாஹ் கேட்டே இருக்கீங்க. சரிங்களா? அதே மாதிரி நபி சொல்லி காமிக்கிறாங்க, அத்துவா சிலாஹுல் மூமினின், அதாவது துவா இருக்கு இல்லையா, ஒரு மூமினுடைய கேடயம், அதாவது கத்தி. சிலாஹன்னு சொன்னால் கத்தி. சைத்தான் வந்தால் இந்த துவாவின் காரணமாக என்ன சொல்ல, சைத்தானை விட்டு விரட்டடிக்கப்பட்டு கஷ்டங்களை விட்டு நீக்கிறது எல்லாம் எப்படி ஒரு எதிரி வரும்போது நல்லா கத்தி எறிஞ்ச வந்து தப்பிக்கிறானோ, அதுபோல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் துவாவை விட ஒரு சிறந்த ஒன்று இல்லை. ஆகவே அன்புக்கினவிலே, அப்படிப்பட்ட இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், தினமும் செய்யணும். இப்போ அந்த துவா செஞ்சு நான் சொன்ன விஷயத்தில் சொல்கிறேன், ஒரு சகோதரி இருக்கமோ, அது அல்ஹம்துலில்லாஹ் எப்படி எல்லா நம்ம குரானில் வந்து குரான் மூலமாக எப்படி எல்லா பிரச்சனைக்கு தீர்வு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னுள்ள இதில் அதை பார்க்க விரும்புகிறவங்க இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிகே பிரேக்ன்ற கொடுத்தீங்கன்னா என்னுடைய அத்தனை சேனல் வந்துடும். உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு நோய்க்கும், ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் என்னென்ன போட்டிருக்கோம். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து நிச்சயத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சரியாயிடும். ஏன்னா அதுதான் அப்போ நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சகோதரி அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இன்றைக்கி காலை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 15 நாளுக்கு முன்பு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கணவன் வந்து குடிகாரர், வந்து அடிக்கிறது எப்போதுமே. சரிங்களா? பாவம், கஷ்டமான சூழ்நிலை. சரிங்களா? பையனா அவனுக்கு சொல்கிறது கேட்குறதே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்ட்டு நம்ம யூடியூப் பார்த்து கேட்டாங்க. நான் சின்ன விஷயத்த சொல்லிட்டேன், சும்மா சுலபமான விஷயம். சரிங்களா? அது எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் தான். இது எல்லாருக்கும் தான், அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தான். ஏன்னா மிகப்பெரிய குடிகாரம் திருத்தக்கூடியதுக்கு வந்து டாக்டர்லாம் போனால் டைம் எடுக்கும். அது 3 மாதம், 6 மாதம், 8 மாதம், 10 மாதம். ஆனால் குரான் வந்து ஒரு செகண்டு போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் அது கிடைக்கும். நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது மாலா அலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈராக்கில் இருக்கிறார். அவர்கிட்ட போனால் ஒரு 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 அரை மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய நோயாவது குணமாக்கிறார். குரானை தான் ஓதுறார். அவர் ஓதக்கூடியது குரான் தான். சரிங்களா? நம்ம கொஞ்சம் ஈமானில் பலகீனமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு நாள் 10 நாள் ஓதுவோம். சரி, அந்த இன்ஷா அல்லாஹ் அதே இது கிடைக்கும். சில பேருக்கு ஓதி 3 நாளில் கிடைக்கும், சில பேருக்கு 10 நாளில் கிடைக்கும். இந்த சகோதரிக்கு 10-15 நாளில் கிடச்சிருக்கு. அப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன ஓதுறது, அதாவது அதாவது குடிக்கு என்ன ஓதுறதுன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்குள்ள எல்லாருக்கும் பேசிக் இது தான். சலவாத் 100 தடவை ஓதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து, நமக்கு தெரிஞ்ச செலவாத்து, ஈஸியான செலவாத்து என்ன, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க, யார் ஒருவர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி 100 தடவை இல்லை, ஒரு தடவை சொல்லி துவா செஞ்சாலே என்ன செய்வானா, நிச்சயமாக கொடுப்பான். அப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய அந்த ஈமானுடைய பலகீனத்தினால 100 தடவை ஓதுறோம். சரிங்களா? அப்போது நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாங்க, சும்மா சொன்னால் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, சும்மா சொல்லல, அல்லாஹ் மீது என்னுடைய உயிர் எந்த இறைவன் மீது எந்த இறைவன் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக யார் ஒருவர் இந்த லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதிட்டு அல்லாஹ் கேட்குறாங்களோ அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இப்போ நம்ம கூட பாருங்கள், திக்ர் மஜ்லிஸில் செலவாத் வச்சுருக்கிறோம். மிக பவர்ஃபுல்லானது செலவாத். சரிங்களா? அதனால் யாரெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 40 நாள் தொடர்ந்து இந்த வீடியோவை கலந்துக்கிட்டு இந்த திக்கரை நம்மளோட செஞ்சுட்டு நம்ம துவா செய்யும்போது அந்த துவாவில் கலந்துக்கிட்டு கடைசி அந்த 1 நிமிஷம் உங்களுக்கான டைம் வைக்கும்போது அதில் நீங்கள் என்ன கேட்டு வந்தீங்கன்னா அது கிடைக்கும். இப்போ துவாவுக்கு போது பில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அதனால் துவா சிறப்பாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. அப்புறம் வலா குவத்த இல்லா பில்லா அலில் அலீம். அதில் என்ன அர்த்தம், ஒரு நன்மையை செய்வதற்கும் தீமையிலிருந்து விடுபடுவதற்கும் அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒன்றுமில்லை. இதான் அர்த்தம். சரிங்களா? அதை ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அலீம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக அப்படின்னா எனக்கு வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் பாவியிலே ஒருவனாகிவிட்டேன். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன துவா. அவங்க வாயினால் வந்த பரக்கத்தில் நம்ம ஓதும் பொழுது அது என்ன செய்யுது, லா இலாஹ இல்லா அந்த கலிமா வந்துடுது, சுப்ஹானக அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பேர் வந்துடுது. 3வது இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு வந்துடுது. சரிங்களா? அப்போ இது 3 வருது. அப்போ நம்ம திக்ர் மஜ்லிஸில் வச்சிருக்கிறோம், லா இலாஹ இல்லா வச்சிருக்கிறோம், பாவ மன்னிப்பு இஸ்திஃபார் வாத்துலே வச்சிருக்கிறோம், செலவாத்து வச்சிருக்கோம். இந்த பரக்கத்தான் நம்ம 3 நம்ம திக்ர் மஜ்லிஸில் வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இது 3ஆச்சா? இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு செலவாத்து 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் 100 தடவை. அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னால், நம்முடைய குடிகாரர் இருக்கார், அவர் நேர்வழி பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், அலுமு சூறாவை வந்து 7 தடவை ஒதுக்கிங்க. ஏன்னா அலுமு சூறாவில் ஷிஃபான்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, 7 தடவை ஒதுக்கிங்க. சரியா? ஆனால் 40 தடவை ஓதுவது ரொம்ப சிறப்பு. நீ உடனடி ரொம்ப சீக்கிரம் வேணும்னு சொன்னால் 40 தடவை, ஆனால் 7 தடவை வந்து சிறப்பு. ஓகே, 7 தடவை ஒதுக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
இஹிதின சிராத்துல் முஸ்தகீம் மட்டும் 100 தடவை. அப்போ என்ன அர்த்தம்னா, இஹிதின சிராத்துல் முஸ்தகீம் யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, இதான் அர்த்தம். இந்த அர்த்தத்தை உணர்ந்து என்ன செய்யுங்க, இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் 100 தடவை ஓதுங்க. 100 தடவை ஓதிட்டு அப்புறம் யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என் கணவருக்கு, அந்த அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது, என் கணவருடைய குடிப்பழக்கத்தை விட்டு நீக்குவாயாக, என் மகனுக்கு நேர்வழி காட்டுவாயாக. ரெண்டையும் ஒன்றா செய்ய சொல்லிட்டேன். ஏன்னா எத்தனை பிரச்சனை ஒன்றா செஞ்சிடலாம். இது 100 தடவை. துவா வந்து ஒரு தடவை சொன்னால் போதும். நம்முடைய ஈமானுக்காக என்ன, யா அல்லாஹ் என் கணவனுடைய குடிபடத்தை நிறுத்துவாயாக, என்னுடைய மகனுக்கு நேர்வழி காட்டுவாயாக 100 தடவை. திரும்ப சர்வாத்து 100 தடவை. இது ஓதைக்கு கூட ஆகும் குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம். டாக்டருக்கான போனோம்னா ஒரு வருஷம் ஆஞ்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஓதி தண்ணியில் ஊதி அது தண்ணியை இவங்களையும் குடிக்கணும். சரியா? இவங்களுக்கு நோய் குணமாகும். அதே மாதிரி அந்த கணவனுக்கும் கொடுக்க சொன்னேன், பிள்ளை கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெரிய ஆச்சரியம், மிராகில், அற்புதம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அற்புதமாக அவனை பார்க்குறாங்க. அதாவது அல்ஹம்துலில்லாஹ் முழுமையான குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். சரியா? கணவன் வந்து குடியை நிறுத்திட்டாரு, பையன் சூப்பர் ஆகிட்டான். ரொம்ப அதாவது 15 வயசாச்சு. அந்த சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து அடிக்கிறது உதைக்கிறது அம்மாவுக்கு அப்படியே பல விதமான, அதாவது தெரியுமில்ல உங்களுக்கு, இது எல்லாம் மாதிரி அந்த அம்மா சொல்கிற மாதிரி கேட்க முடியாதுட்டான். இது எது ஆக்குனது? இந்த துவாவும் இந்த குரான வசனங்களும். சரிங்களா? ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அப்படிங்க. இது நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சலவாத்து 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா 100 தடவை வைத்து உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அவர் 70 தடவையோ 100 தடவையோ ஒரே வரில்லை கேட்டுட்டு திரும்ப சலவாத்தை ஓதிட்டு நீங்கள் குடிச்சிட்டு அதை என்ன செய்யணும், அது தண்ணியை குடிங்க, சபதத்தில் கொடுங்க, சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். எல்லா நோய்க்குமே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சில பேர் கால் வலி இருக்கிறது, கை வலி இருக்குதுங்காங்க. சரியா? எதாக இருந்தாலும் சரி தான், இந்த முறையை நீங்கள் பின்பற்றிங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த நோயை சொல்லணும், யாரெல்லாம் எனக்கு கால் வலி நீக்குவாயாக 70 தடவை, கைவலி நீக்குவாயாக 70 தடவை. சரியா? இப்படி ஹஸ்பண்டுக்கு இருக்குது, மனைவி செய்யலாம். மனைவி என்ன ஊதி என்ன செய்யலாம், தண்ணியில் ஊதி எல்லாரும் கொடுக்கலாம். இது டெய்லி செய்யணும். ஒரு குறைஞ்சபட்சம் 40 நாள் செய்யணும். ஊதி கொடுத்துருங்க, சரியாக இன்ஷா அல்லாஹ். மனுஷன வாழ்க்கையில் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு பிரச்சனை தீர்வதற்காக வேண்டி என்ன செய்யணும், அதை டெய்லி ஓதிட்டே வரணும். அப்போ எப்போ எல்லாம் நமக்கு அப்போ டெய்லி ஓதிட்டுன்னு சொன்னால் எப்போலாம் பிரச்சனை வருதோ அப்போ அதை ஓதி கொடுக்கும்போது பவர் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இம்மைமர்களை வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கிட்டார் அல்குர்ஆனாக. அல்லாஹ்ட துஆ செய்து கபூல் செய்ய கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குள்ளே துஆ மஜ்லிஸ் இப்பொழுது தொடங்குகிறது. நேற்று ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. பார்த்தா ஒரு 30 பேரை காணோம். எனக்கு ரொம்ப கவலை. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப கவலை. அதாவது உங்களை நம்ம என்ன செய்யறோன்னு சொன்னால் அதிகமாக வரணும், உங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டயத்தை ஒதுக்குறோம். ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா நீங்கள் அஜயத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இல்லைன்னா அப்புறமாட்டி பார்ப்பீங்க, பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஆனால் லைவாக இருந்து பார்க்குறது ஒரு சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 5 அதனால் இன்றைக்கி கரெக்டாக அதுக்கு என்ன செஞ்சுட்டேன், 7 மணிக்கே நான் உட்காந்துட்டேன். சரியா? இனிமேல் வந்து நம்ம லேட் பண்ணக்கூடாது. என்ன 99% லேட் பண்ணாமல் கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம் சொல்லி நீட்டை வச்சு உட்காந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்க்குறேன் எத்தனை பேர் வந்துருக்கீங்க, 138 பேர் உட்காந்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்ய ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய லட்சியம் நம்ம சொல்லியிருக்கிறோம், 1 லட்சம் பேரை நம்ம கொண்டு வரணும். இதுக்கு நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே தாயிகள். சரிங்களா? அழைப்பாளர்கள். இப்போது எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த உதவி கொடுத்துருக்கானா? இல்லை, உங்களும் கொடுத்துருக்கான் இந்த பங்கு. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து செய்கிறோம். அதே மாதிரி நீங்கள் முடிந்த உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய தோழருக்கு ஷேர் செய்யுங்க. சரிங்களா? உங்கள் தெரிஞ்ச குரூப்புகளை போட்டு விடுங்க. இந்த மாதிரி லிங்க்லாம் வந்துடும். சரியா? இதை பார்க்குறீங்களே, இதனுடைய லிங்க் அனுப்பி வச்சா கூட என்ன செய்வாங்க, ஒரு தடவை 3 தடவை கலந்துட்டாவே ஆட்டோமேட்டிக் உள்ளே வந்துடுவாங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ். சரியா? எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனைவருமே இதில் பங்கேற்று நாம் அனைவரும் தாயிகளாக அழைப்பாளர்கள் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து திக்ர் மஜ்லிஸ் முதலாவது நம்ம என்ன செய்ய போனோம்னா அஃதுல் திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ரில் உயர்ந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். நபி சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு தட்டிலையும் 7 வானம் 7 பூமியத்தை ஒரு தட்டை வச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திக்ருடைய கணம் தான் என்ன செய்யுமா, அதிகமாக இருக்குமா. அப்படிப்பட்ட திக்ர் நம்ம என்ன செய்யணும், 100 தடவை போகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ்,
لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم. அடுத்து இஸ்திஃபார் பாவமன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு நாளைக்கு 100 தடவை பாவமன்னிப்பு கேட்டிருக்காங்க. நாமளும் அந்த அடிப்படையில் பாவமன்னிப்பு கேட்போம். அஸ்தஃபிருல்லான்னு சொன்னால் யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக, வ அத்தூபு இலைஹ் உன் பக்கமே நான் திருப்பிக்கிறேன். இதை 100 தடவை ஓதுவோம். அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 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 அஸ்தஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அடுத்ததாக சலவாத் 100 தடவை ஓதுவோம். ஒரு தடவை சலாத் ஓதுனா அல்லாஹ் ரஹ்மத் 10 தடவை இறங்குகிறது. இப்போ 100 தடவை ஓதும்போது 1000 தடவை இறங்குகிறது.
இப்போ 10 நம்ம வீட்டில் ஜமாத்தா ஒரு 10 பேர் உட்காந்து ஓதுங்கன்னு சொன்னால் சலாத் ஓதும்போது 10 பேர் 10,000 தடவை ஓதும்போது 10 பேர் 1000 தடவை ஓதும்போது 10,000 ரஹ்மத் இறங்கும். சரிங்களா? ஒரு சகோதரி கேட்டாங்க, சில பேர் சொன்னாங்களாம் இது மாதிரி சவுண்டாக ஓதலாமான்னு. நீங்கள் சவுண்டாக ஓதாமல், நான் சவுண்டாக ஓதுறது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்காக வேண்டி நீங்கள் முன்னே ஒதுக்குங்க. சவுண்டாகனா தப்பு கிடையாது, செலவாத்து. சரிங்களா? அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? அதனால் 10 பேர் இருக்கும்போது முள்ள ஒதுக்கலாம், நம்ம சவுண்டாக ஒதுக்கலாம். ஏன்னா பரக்கத், அதனால் தப்பு கிடையாது. சரிங்களா? அல்லாஹ் உதவி செய்வான். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 சல்லல்லாஹு முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா 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 முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله عليه وسلم صلى الله على محمد 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 يا ربي صل عليه وسلم. கணித்துக்குரிய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் திக்ர் மஜ்லிஸ் நிறைவேற்றது. இன்ஷா அல்லாஹ் நைட்டு 9லேருந்து 10 மணி வரலையும் திக்ரே கல்வி இதே திக்ர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வரக்கூடிய இறைநேசர் செஞ்சுக்கிட்டு திக்ரு இது தனிப்பட்ட முறையில் செய்யப்படுகிறது. விருப்பம் உள்ள காலத்துக்கெல்லாம் செய்யக்கூடிய முறையை மட்டும் சொல்லி தந்துடுறேன். ஏன்னா நைட்டு 9லேருந்து 10 மணி வரையிலையும் தஹஜத்தில் 4:20லேருந்து 5:10 வரையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது முறையை புதுசாக வரக்கூடியவங்களுக்கு முறை சொல்லி தருகிறேன். அது முழுமையாக கற்றுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இடத்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா கேபிக்கு பிரேட் தமிழ் பேன் இருக்குது. அது தொட்டிங்கன்னு சொன்னால் இதோடைய வீடியோலாம் வந்துடும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா இதே இதுக்கு ஆரம்பிச்சுன்னு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அது செய்யக்கூடிய முறை என்னன்னு சொன்னால் கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒதுக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒதுக்கிட்டு கண்ணை முடிக்கங்க. மூச்சு இழுக்கும்போது அல்லாஹ் நினச்சி இல்லைங்க விட இதே துணைக்கு ஊன் விடுங்க. அவ்வளோ நாக்கில் சொல்லக்கூடாது. அல்லாஹ் மனசுக்குள்ளே மூச்சிலே அல்லாஹ் எடுத்து ஊன் விடணும். இதை 10 நிமிஷம் செஞ்ச பிறகு அதை அப்படி இதயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதயம் அல்லாஹ்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மூச்சு அல்லாஹ்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட கேட்டு துவா அதாவது பெற்றுக்கொள்ளலாம். அது துவா கபூலாக இருக்குது. ஒரு சிறந்த ஒரு வழிமுறையில் இது ஒரு வழிமுறை. அடுத்ததாக இப்போது துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப் செய்ய பட்டன் இருக்கும். அது தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதே தொட்டால் 3 பட்டன் வரும். மேலே உள்ள ஆல் அப்படிங்கிற பட்டன் தொட்டிங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். நம்முடைய வீடியோலாம் நம்ம லெவலில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஆன் பண்ணி வச்சா போதும். துவா இந்த மாதம் இன்றைக்கி துவா பற்றி பேசியிருந்தோம். அப்போது அந்த துவாவை நம்ம சில அல்லாஹ்வுக்கு சில பேர்கள் சிறப்பான பேர்கள் இருக்கிறது. அந்த பேரை சொல்லி கேட்கும்போது இன்னும் அது அதிகமாக கபூலாகும். அப்போது நம்ம அந்த பேரை கொண்டு கேட்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம 1 நிமிஷம் டைம் கொடுப்பேன். அந்த டயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேளுங்க. நாமளும் என்ன செய்வோம், உங்களுக்காக வேண்டி அந்த சமயத்து துவாசிக்கிட்டே இருக்கும். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وبارك وسلم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إني أسألك بأني أشهد أن أنت الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أنت الله المنان بديع السماوات والأرض يا أكرم الأكرمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم برحمتك أستغيث. اللهم يا ودود يا ودود يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد. أسألك بعزتك التي لا ترى وملكك التي لا تضام ونور وجهك الذي ملأ أركان عرشك. اللهم أبنانا اللهم يعني اللهم أعنا على ذكرك وشكرك حسن عبادتك. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. யா அல்லாஹ், எந்த பெயரை கொண்டு உன்னை சுமக்கக்கூடிய அரசை சுமக்கக்கூடிய மலக்குகள் உன்னை அழைக்கின்றார்களோ அந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு அழைக்கின்றன. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து
அனைத்து மலக்குமார்களும் உன்னை அழைக்கின்றார்களோ அந்த பேரை பறக்கத்தை கொண்டு அழைக்கின்றன. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பேரை பறக்கத்தை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அனைத்து நபிமார்களும் நபி முகமது ஸல்லல்லாஹு வரை அவனுடைய பெயரை கொண்டு அழைத்தார்களோ அந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு துஆ செய்கின்றன. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு நீ வான பூமியை படைத்தாயோ, அர்ஷ் குர்சியை படைத்தாயோ, ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைத்தாயோ, சொர்க்கத்தை நரகத்தை படைத்தாயோ மற்றும் அனைத்து படைப்புகளையும் படைத்தாயோ அந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு நான் கேட்கின்றேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் அறிந்திருக்கக்கூடிய உன்னுடைய அனைத்து சிறப்பான பேருடைய பறக்கத்தை கொண்டும் நான் அறியாத உன்னுடைய சிறப்பான பேருடைய பறக்கத்தை கொண்டு கேட்கின்றேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை துஆ ஏற்றுக்கொள்வாய். யா அல்லாஹ், அல்லாஹ், உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத் தருவாயா அல்லாஹ், நேர்வழி காட்டுவாயா அல்லாஹ், உலகம் முழுவதும் சாந்தியும் சமானம் ஏற்படுத்துவாயா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகம் முழுவதும் சாந்திய சமானத்தை ஏற்படுத்துவாயா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை 5 நேரம் பயபக்தியும் தொழக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ், யா அல்லாஹ், உன் கிருபையை கொண்டு சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழில் தரக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ், தஹஜ்ஜத் இஷ்ராக் லஹா அவாபின் தரக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ், உன் நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கி தருவாயா, உன்னை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையில் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ், காலை மாலை குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ், குர்ஆனை யாருக்கு ஓத தெரியவில்லையோ குர்ஆன் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கி தருவாயா அல்லாஹ், யா அல்லாஹ், உன் கிருபையை கொண்டு எங்களுடைய அனைத்து கவலைகளையும் நீக்குவாயா அல்லாஹ், கஷ்டங்களை போக்குவாயா அல்லாஹ், கடன்களை நீக்குவாயா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வாயா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயா அல்லாஹ், அனைத்து தேவை நிறைவேற்றி வைப்பாயா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரங்களை பறக்க செய்வாயா அல்லாஹ், வருமானத்தில் பறக்க செய்வாயா அல்லாஹ், யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தை யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்களோ அவருக்கு பாதுகாப்பையும் வருமானத்தையும் கொடுப்பாயா அல்லாஹ், யா அல்லாஹ், உன் கிருபையை கொண்டு என் குடும்பத்தில் உள்ள பெண் குமரர்களுக்கு சாலையான மாப்பிள்ளை கிடைக்க செய்வாயா அல்லாஹ், ஆண் குமரர்களுக்கு சாலையான பெண்கள் கிடைக்க செய்வாயா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக ஆக்கி வருவாயா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் பெண்மையை குடும்பத்தை நேர்வழி காட்டுவாயா அல்லாஹ், யா அல்லாஹ், எத்தனை விஷயங்களை கேட்க நினைத்தோம் அனைத்தையும் நீ அறிந்திருக்கிறாயா அல்லாஹ், அத்தனை விஷயம் தந்தருள்வாயா அல்லாஹ், ரப்பனா தக்கபல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இப்போ ஒரு நிமிஷம் உங்களுடைய தேவைகளை அன்றட கேளுங்க. ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. யா அல்லாஹ், யாரெல்லாம் இப்பொழுது உன்னிடத்திலே துஆ செஞ்சார்களோ அவருடைய அனைத்தையும் கபூல் யா அல்லாஹ், இந்த தாலிக அல்லாஹ் யஸீர், இவனுக்கு லேசான காரியம் யா அல்லாஹ். ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا انك التواب الرحيم. وصلى الله على خير سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله على யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி 154 பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் குறைஞ்சபட்சம் 3 பேருக்கு இதை எட்டி வைங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லா இருக்கிறவையில் 1,00,000 பேர் நம்முடைய டார்கெட். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்லியிருக்கீங்களோ வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, துஆ செய்ய சொல்லியிருக்கீங்களோ அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.